இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடையே கூட்டணி அமையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பல மாசமா போயிட்டு இருக்குது. அவ்வப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறது. இந்நிலையில அதிமுக மற்றும் பாஜக இடையே அந்த கூட்டணியானது நிலவுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமானது பல மாதங்களாக நிலவிட்டு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தரப்புல இங்கிருந்து பிரிந்து சென்ற டிடிவி, ஓபிஎஸ், அதே மாதிரி சசிகலா உள்ளிட்டோரை ஒன்னா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகள் விடுத்த நிலையில பல்வேறு கட்சி தலைவர்கள் அதிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. சிலர் ராஜினாமா பண்ணாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பாஜக கூட அதிமுக கூட்டணியில இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு இலைமறை காய்மறை, அதாவது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் பல மாதங்களாக போயிட்டு இருந்தது. இந்நிலையில இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக தரப்புல அதனோட தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்தாங்க, நேற்று டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் சந்திச்சிருந்தாங்க. ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில அவங்க நேற்று போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு தற்போது செய்தியாளர்களை சென்னை டெல்லி விமான நிலையத்தை சந்திச்சாங்க. சந்திச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களோட உட்கட்சி விவகாரத்துல அவங்க தலையீடு பண்றதே இல்லை அப்படின்னு சொன்னதோட இல்லாம, திமுக அரசு தொடர்ந்து பொதுமக்களை ஏமாற்றுறதை மட்டுமே முன்னெடுப்பா வச்சிருக்குது. உங்கள் குறையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்க அறிவுபூர்வமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு உண்டான வேலைகளை தான் தற்போது வரை திமுக பார்த்துட்டு இருக்கணும். ஏறத்தாழ 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதாகவும் அவங்க பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சதோடு இல்லாம, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அவங்க என்ன மாதிரி இது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருக்கு அதிமுகவுல இடமில்லை அப்படின்னு தெரிவிச்சதோடு இல்லாம, அப்படி அவங்க இந்த பாஜக கூட ஆட்சி கூட்டணியில இருக்கும் பட்சத்துல அவங்க கூட கூட்டணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இலைமறை காய்மறையா சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டிடிவி கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு பேச்சுவார்த்தை குறித்த எந்த தகவலுக்குமே அவர் பதில் தெரிவிக்கவோ அல்லது மறுக்கவோ இல்லை. மேலும் அவர் என்ன சொன்னாரா, அதிமுக கூட உள்ள கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது அப்படின்னும், அந்த கட்சிகள் வரும்போது அதற்குண்டான அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட தோழி சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கிற ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு தெரிவித்ததோடு இல்லாம, ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவோட தேர்தல் கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை குறித்தே, அதாவது அந்த கட்சிகள் கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை குறித்தே தங்களுக்கு அது நடைபெறவில்லை அப்படின்னும், நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் நாங்க இந்த மாதிரி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் நாங்க இந்த கூட்டணியில அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிற அவரு, தற்போது வரை பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கூட்டணிகளோட ஒன்றிணைந்து தேர்தல்களை சந்திக்கிறது முடிவான ஒரு சூழ்நிலையில பாஜகவோட கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, தங்களோட பிரிந்து கிடக்கும் வாக்குகளை, சிதறி கிடக்கக்கூடிய வாக்குகளை தென்மண்டலங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த அமமுக மற்றும் அந்த ஓபிஎஸ் ஆகியோருக்கு ஒரு தனிப்பெரும் ஒரு செல்வாக்கு உண்டு. அந்த செல்வாக்கு வாக்குகளை வாங்கும் பட்சத்துல வெற்றி பெறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு கண்ணோட்டமா இருக்குது. ஆனா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்க சேர்றதுக்கு சேர்ந்தா நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இலைமறை காய்மறையா சொல்லிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து நடைபெறக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்நிலையில அவரை மீண்டும் இணைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது அவங்களுக்கு திரும்ப ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவேளை மனம் மாறி உள்ள வரலாம், வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல உள்ள கட்சியில் உள்ளவங்க தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாக்குகளை சிதறவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க முக்கியமா இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதிமுக தரப்புல சசிகலாவையும் சரி, அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் சரி, ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையுமே உள்ள இணைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரும் அதே கருத்தை பிரதிபலிச்சுட்டு வந்துட்டாரு. யார் நம்ம எடப்பாடி பழனிசாமி பிரதிபலிச்சுட்டு வந்துட்டாரு. அவங்க கூட நாங்க இருக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த கூட்டணியானது தொடருமா, அதாவது இப்போ அவங்க ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை இணைக்கிறோம் அப்படின்னுங்கிற ஒரு நிர்பந்தம் கொடுக்கும் பட்சத்துல இவங்க அது கூட கூட்டணியில நிலைப்பாங்களா அப்படிங்கிறது குறித்து அவர் பதில் தெரிவிக்கல. அதாவது அவர்
அவருக்கு வந்து அது பதில் தெரிவிக்காம போயிட்டாரு. அதே மாதிரி டிடிவி குறித்து கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே பலமுறை நாங்க சொல்லிட்டோம் டிடிவி கூட எங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம, ஆனா மேலும் சில கட்சிகள் உள்ள வரும்போது எங்களுக்கு அது தேர்தலுக்கு அது பிரதிபலனா இருக்கும், அதை எங்களுக்கு தேர்தலுக்கு அது கொஞ்சம் பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனோட பேச்சுவார்த்தை குறித்து, அதாவது இதுக்கு அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு பிந்தைய செய்தியாளர் சந்திப்புல டிடிவி தினகரனோட பேச்சுவார்த்தை குறித்து அவர் எந்த பதிலுமே தெரிவிக்கல. ஆனா இலைமறை காய்மறையா டிடிவி மற்றும் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் அந்த டீம்ல இருந்தாங்கன்னா நான் அங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. இனி வரும் காலங்கள்ல நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன மாதிரி கருத்துக்களை முன்னாடி இதுக்கு அடுத்த கட்டமா தொகுதி பங்கீடு நடைபெறும். தொகுதி பங்கீடுங்கிறப்போ பாமகவுக்கு ஆல்ரெடி ஒதுக்கி முடிச்சிட்டாங்க. முடிச்சதோட இல்லாம பாஜகவுக்கு உண்டான தொகுதி பங்கீடுக்கு தான் இப்ப அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்து டெல்லியில. இதற்கு அடுத்த கட்டமா எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரிய வரும். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.